ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைக்கி சைன்ஸ் ப்ராக்கிட்ட எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்னென்னா, கீழே நம்ம ஒரு பழைய வேஸ்ட்டு துணி போட்டோம்னா, ஏன்னா ஆயில் இப்போ க்ளீன் பண்ணுறப்போ தரையில் நாஸ்தி ஆகிடும். ஏன்னா வீட்டில் தான் பண்ணுறோம், அதனால தான் உங்ககிட்ட இப்போது ஆல்ரெடி கைட்டு வச்சுருக்கேன். அந்த 3 போல்ட்டையும் லூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் டைம் ஆகும், அதனால் அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக நான் கைட்டி ஓரம் வச்சிடலாம். முன்னாடியே கைட்டு வச்சிட்டேன். சிம்பிள் தான். இந்த 3 போல்டு ரிமூவ் பண்ணிட்டா அவள் தான். நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ரெஷ்ஷு, அப்புறம் கெரோசின் எடுத்துக்கணும். ஒரு சின்ன டப்பாவில் எதனா ஊற்றி வச்சுக்கணும். பொறுமையாக இப்போ க்ளீன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது இது அப்புறம் ஒரு ஸ்ப்ரே கேன் ஒன்று, வேஸ்டேஜ் கேன் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேன் நம்ம ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உள்ளே கை வச்சு துடைக்கிறப்போ ரொம்ப பிரச்சனை. அதுக்கு ப்ரெஷ்ஷும் இந்த கேனை வச்சு க்ளீன் பண்ணுறப்போ லிக்யூட் ஆகிடும். வாட்டர் வாஷ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன்னு. ஸ்ப்ரே இப்போ நம்ம டின்னர் எடுத்தோம்னா நிறைய கேஸ்கட் மேலாம் அடிக்க வேண்டிய வரும். அதனால் கேஸ்கட் மேலாம் அடிக்காமல் யூஸ் பண்ணுங்கள். சின்ன சைன்ஸ் ப்ராக்கெட் மேலே முக்கியமாக அடித்து அதை லிக்யூட் மாதிரி, அதாவது திக்காக இருக்கும். இப்போ மண்ணும் ஆயில கலந்து அதை என்ன பண்ணோன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷ்ஷு வச்சு அதை குழப்பாக அந்த ஸ்ப்ரே அடிக்கிறப்ப அது லிக்யூட் ஆகிடும். அப்போது இந்த டைமில் வாட்டர் வாஷ் பண்ணோம்னா இன்னும் அது என்ன ஆகும்னா, அந்த ஆயிலெலாம் சுத்தமாக வெளியே நல்லா க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எப்படி அடித்து நான் க்ளீன் பண்ணுறேன்ட்டு. காலையில் எப்படி லைட்ஸாக மூவ் பண்ணி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் அந்த ஆயிலும் மண்ணும் கலந்துருக்கும். அந்த நரன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே அடிக்கிறப்ப நம்ம வீலை லேசாக மூவ் பண்ணிக்கினே இருக்கணும். இன்னும் ரன்னிங்கில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லேசாக மூவ் பண்ண எல்லா இடத்துலையும் அந்த ஸ்ப்ரே படிச்சோன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணி நல்லாயிருக்கும். தம்பி இது அடிப்பா. இப்போ ஸ்ப்ரே நல்லா நம்ம இப்போ ரன்னிங்கில் விட்டு அடிச்சோம்னா சைன்ஸ் ப்ராக்கெட் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன ஆகும்னா மொத்தமாக படம். இப்போ நம்ம ஃபுல்லாக வண்டியை பக்காவாக க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா, செயின்லாம் பக்கா க்ளீனாக இருக்கும். இப்போ க்ளீன் இது மாதிரி பண்ண அப்புறம் அதில் மண்ணுங்கள்லாம் இருக்கக்கூடாது. அந்த மண்ணும் நம்ம அடிக்கிற ஆயிலும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக செயின்ஸ் ப்ராக்கெட்டை லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த மண் சேர்ந்து துரு பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளுக்கு என்னென்னா, சீக்கிரமாக செயின்ஸ் ப்ராக்கெட்டு தேய்மானம் அதிகமாக வருது. அதனால் நம்ம நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு செயின் லுப் அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம செயின் லுப் ஆரம்பிக்கலாம். இப்போ பெடாக்கல் ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டு போட்டாச்சு, பெடாக் ஸ்டாண்ட் போட்டாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் சாராக ஸ்டாண்ட்லாம் பக்காவாக போட்டுருக்கோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கியர் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஸ்டாண்ட்லாம் பக்காவாக இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் கியர் போட்டோம்னா செயின் ஸ்டார்ட் ஆகிடும். முதல்ல இந்த சின்ன சைன்ஸ் ப்ராக்கெட் இடத்துல ஒரு ரோல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஓப்பனில் இருக்க மட்டும் தான் இந்த பக்கம் அடிக்கணும். மேலே லேசாக அப்பப்போ நம்ம ஷேக் பண்ணுறப்போ உள்ளே இருக்கிற பால்ஸ் அந்த ஆயிலை ஆயிலும் அந்த ஏரி நல்லா கலக்கி விடும். அப்போனா ஆகுனா நமக்கு அந்த ஃபுல்லாக ஒரு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஆயில் எல்லா இடத்துலையும் பரவும். இல்லைன்னா அந்த ஏர் மட்டும் வந்துடும், ஆயில் அடியிலே தங்கி வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? இப்போ அடிக்க ஆரம்பிக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுனா இது ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ மேலே அப்ளை பண்ணணும் இந்த சைடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன்ஸ் ப்ராக்கெட்டில் வச்சுக்கணும். சைன்ஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த பக்கத்தில் கொஞ்சம் சேஃப்டியாக அடிங்க. ஆனால் இது நம்ம சின்ன விஷயம் கிடையாது. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேக் சைடில் அவ்வளோதான். இதில் அடிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்காக எந்தளவுக்கு லூப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆகிற சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஸ்ப்ரே ஒரு டச்சப் பண்ணிவிட்டு அதோடு நம்ம
இது ஓப்பன் செயின் லிங்க்ன்றதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா அப்படியே பாருங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். பரவாயில்ல பார்த்துக்கலாம் புது ஓரளவுக்கு வரும். சரி இப்போ என்னென்னா இப்போ வண்டியை வந்து ஒரு 5 நிமிஷமாவது நம்ம ரன்னிங்கில் இருக்கணும், வீல் வந்து சுற்றினே இருக்கணும். அப்போனா வேணால் நம்ம அடித்த அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகும். ஃபுல்லாக அப்ளை தான் நம்ம வந்து இது பண்ணோம். சில ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க, எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட்டே இருக்காது. ஒரு ப்ராப்பரான ஆயில் வந்து லூப்ரிகேஷன் ஆகிருக்காது. அதனால் பக்காவாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 2 நிமிஷமாவது வண்டி வந்து ஒரு ரன்னிங் போகணும். இல்லைன்னா ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு வரணும். ஒரு நல்ல மண் இல்லாத தரையில் நல்லா ட்ரைவ் பண்ணிட்டு ஆயில் செட் ஆகிடும். இது வந்து நம்ம அந்த செயின் கடை கைட்டு வந்து ஒரு 3 மாதம் இல்லைன்னா ஒரு 2 மாதம் இதோட கைட்டி 5 நிமிஷத்தால் நான் நல்லா வாட்டர் வாஷ் பண்ணுறப்போ நீங்கள் கைட்டி நல்ல 3 போல்டு தான் இருக்கும். கைட்டிங்கன்னா பக்காவாக அதில் அவங்க அடிக்கிற ஸ்பெஷலாக எல்லாம் அடிச்சுருக்கணும். அதில் ஒரு கெரசின் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அந்த டைமில் இன்னும் வந்து இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ லூப்ரிகேஷன் அடிக்கிறப்போ இன்னும் பக்கம் வரும். இல்லை அதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம க்ளீனர்னு வாங்குறோம்ல, அதை அடிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். நிறைய க்ளீனர் வேஸ்ட் பண்ண தேவை. ஒரு செயின் லூப் நம்ம பக்காவாக வச்சு இது மாதிரி தான் வந்து செயினை வந்து நம்மளால் பராமரிக்க முடியும். அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா செயினுடைய நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் காட்டும். அதனால நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு விதமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வரணும் இந்த வண்டி இந்த தேவையான விஷயத்தை தெரிவிக்கிற முடியுமோ அதை நான் தெரிவிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.